ஐ மீன் 4 டேரக்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு விக்கி அண்ணன். இந்த கடைசியில் என்னாலேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு இன்னும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெட்டராக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். விக்கி அண்ணன் பயங்கரமாக எழுதி கொடுத்துருக்காப்புல. ஸோ விக்கி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் என்னோட டேரக்டர் விஷ்ணு எடவன் சொல்லிட்டு நிறையா பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அனி சாரோட இதில் அண்ட் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸ்லையுமே பயங்கரமான லிரிக்ஸ் ரைட்டரு. இப்போ அடுத்தது நயன் மேம் கூட படம் பண்ணுற அந்த படத்தோட டைரக்டர் அவர் ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காப்புல, அவருக்கு ரொம்ப நன்றி. அருண்ராஜா அண்ணா ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு எங்களுக்காக. அவரும் எல்லாமே ஏன்னா வேலை நடக்க லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாருமே அப்ரோச் பண்ணவே முடிகிற ஒரு சூழல். எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்லாம் எப்போ மச்சான் சொன்னோம், இன்னைக்கு காலையிலாம் சொன்னாங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு அப்படி இருக்குது ஒரு மாதிரி. இருந்தாலும் எங்களுக்காக எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவருமே எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களோட பொருள் அப்படிங்கும்போது அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டிலை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணன். அவரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம். படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இது பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் எல்லாருக்குமே சேதுனன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன், யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது 5-10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரா, மேக்ஸிமம் 10 நிமிஷம் அவ்வளோதான். வந்தார், முடிச்சாரு, போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில். ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்ததான் என் தலைவன் விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. நீங்கள் எல்லாருமே இப்போது ஓவரால் இப்போ எல்லாரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்கல்ல, அவ்வளோதான். தட் இஸ் ஹிம். அது டெஃபினட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலையும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஷூட்டு, அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு. ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸ்க்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல. இன்றைக்கி மட்டும் எப்படியாவது வந்துருங்க சார் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் விஜய் சக்தி. விஜய் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர், ஆடியோ லான்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல. எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியாக என்னமோ கதெல்லாம் பேசியிருப்போம். எனக்கு அது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது ஒன்று தான். இன்றைக்கி ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க. இன்றைக்கி அவன் ஹீரோ, அவன் கெஸ்ட்டாக தான் வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன். மச்சான் அடுத்து உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு. அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும், பேசணும். தேங்க்யூ மச்சான்.